அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. போர்க்க ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்மோடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் மரியாதைக்குரிய கணியன் ஹேமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த பெங்கால் புயல் அப்படிங்கிறது நகரல ஒரே இடத்துல நிலை பெற்று நின்றுச்சுன்னு சொல்றாங்க. இது ஏற்படுத்த இருக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன? சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்க பார்வை சார் பிளீஸ். அதாவது இது புயல் சின்னமாக தற்போது நிலை கொண்டிருக்கு. அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று மாலை முதலே ஒரே இடத்தில் மையம் கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நகராமலும் சில மணி நேரங்களுக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தும் வருகிறது. இந்த நிலை வரக்கூடிய மணி நேரங்கள்ல மாறும். குறிப்பாக நவம்பர் 29ஆம் தேதி முதல் மெதுவாக நகர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர தொடங்கி பிறகு படிப்படியாக நகரவில் வேகம் எடுக்கும். 10 கிலோமீட்டர் மணிக்கு 15 கிலோமீட்டர் என்று நகர தொடங்கும். அவ்வாறு நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி காலை நேரத்துல குறிப்பாக சென்னை மகாபலிபுரம் மற்றும் நாகப்பட்டினத்திற்கு இடையே கடலூர் புதுச்சேரி பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இது இது போன்ற பகுதிகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? எங்கெங்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு பணிகள் முடிக்க விடப்படணும்? இது ஒரு புயல் சின்னம் தான். நமக்கு தீவிர புயல் கிடையாது. இது ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயலும் கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு புயல் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக நம்ம மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். பரவலா பல இடங்கள், அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் இருக்கும். நவம்பர் 29, 30 தேதிகள்ல இந்த மழைப்பொழிவு தரைக்காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். தரைக்காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். அவ்வப்போது 60 கிலோமீட்டர் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, மின்சாரம் மற்றும் குடிநீர் தொடர்பான விஷயங்களையும் இப்போ அரசு கவனம் செலுத்திட்டு வராங்க. சென்னை போன்ற பகுதியில் துணை முதலமைச்சர் ஸ்பாட்டுக்கு எல்லாம் போறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சென்னைக்கு குறிப்பாக எப்படிப்பட்ட சூழல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 29, 30 ஆகிய தேதி எப்படி இருக்கும்? சென்னையில பரவலா மழை எதிர்பார்க்கலாம். தரைக்காற்றுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த புயல் சின்னம் கரையை கடக்கும் இடத்தில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சற்று குறுகிய நேரத்துல தீவிர மழை வாய்ப்பு தெரிகிறது. அதை நம்ம தொடர்ந்து இந்த புயல் சின்னத்தின் நகர்வை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சென்னைக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல குறுகிய நேரத்துல தீவிர மழைக்கும் வாய்ப்புகள் தெரிகிறது. நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை நேரத்துல. ஓகே, என்ன காரணத்தினால இப்போ அந்த புயல் சின்னமானது ஒரே இடத்துல நீடிச்சு நிக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? அதுக்கான அறிவியல் ரீசன் என்ன ஆக்சுவலி? அதாவது பார்த்தோம்னா அரேபிய உயரழுத்தம், பசிபிக் உயரழுத்தம் மற்றும் மேற்கத்திய இடையூறிலிருந்து வரக்கூடிய மேற்கத்திய தாழ்வு நிலை என பல்வேறு வானிலை காரணிகளும் இந்த புயல் சின்னத்தை நகர விடாமல் ஒரே இடத்துல மையம் கொள்ள வைத்திருக்கு. அதே போல காற்று முறிவு என்று சொல்லக்கூடிய வளிமண்டலத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் வீசக்கூடிய மாறுபட்ட திசை காற்றின் காரணமாக காற்று முறிவும் தமிழக கடலோர பகுதிகளில் அதிகரித்து காணப்படுது. இதன் காரணமாக புயல் ஒரே இடத்துல மையம் கொண்டுள்ளது. நாளை காலை முதல் நவம்பர் 29ஆம் தேதி காலை முதல் இந்த உயரழுத்தத்தின் தாக்கம் சற்று வலு குறையும். அதன் பிறகு நிலப்பரப்பு நோக்கி இந்த புயல் சின்னம் கரையை நெருங்கி நகர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக நீங்க தமிழக மீனவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறத நம்பிதான் இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும்? குறிப்பாக பார்த்தோம்னா மீனவர்கள் தொடர்ந்து கடலுக்கு செல்லாத ஒரு நிலை தான் காணப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாவதனால தற்போதைய நிலையில இது புயல் உருவாவதில் தாமதம், இது மேலும் தாமதம் அடைகிறது, உருவாகுமா உருவாகதா என்ற குழப்பங்கள்லாம் ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் கிடைத்திருக்கும். இந்த சூழல்ல மீனவர்கள் அதான் உருவாவதில் தாமதம் ஏற்படுது என்ற கடலுக்கு செல்லக்கூடாது. நமக்கு மிக அருகில் ஒரு 300 கிலோமீட்டர், நாகப்பட்டினத்திற்கு 300 கிலோமீட்டர் தொலைவில் தான் நீண்ட நேரமாக மையம் கொண்டிருக்கு. அதே போல சென்னையிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. ஒரே இடத்துல மையம் கொள்ளும் போது கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருப்பதுதான் நல்லது. டிசம்பர் 1ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும். இது முழுமையாக கரையை கடந்த பிறகுதான் கடல் சீற்றம், கடல் கொந்தளிப்பு குறையும். அதன் பிறகு மீனவர்கள் கடலுக்கு செல்லலாம். அதே போல கரைகள்ல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகளையும் பாதுகாப்பான இடங்கள்ல நிறுத்துவது நல்லது. படகுகள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஓகே, ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு மையம் மண்டலம் அப்படிங்கறதா சொல்றாங்க. சோ கண்டினியூஸா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பெங்கால் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கண்டினியூஸா அதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து புயல்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? இல்ல, அடுத்ததாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் முதல் வாரத்துல. அது புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் வலுவான சலனம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும். அது என்னன்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தற்போது இந்த புயல் சின்னமே கடல் பகுதிகளில் நீண்ட நாட்கள் நிலை கொண்டு மழைப்பொழிவு கொடுப்பதன் காரணமா சற்று தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். ஓகே, இதனால எதுவும் சேதம் ஏற்படும் அல்லது அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புயலால மரங்கள் சரிந்து விழுவது, காற்றினால ஏற்படக்கூடிய இடிபாடுகள் அப்படின்னு நடக்கிற வாய்ப்புகள் நம்ம பார்த்திருக்கிறோம். அது மாதிரி இதை ஏற்படுத்துமா இது? இந்த புயல் சின்னத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தோம்னா காற்று பாதிப்பு பெரிதாக இருக்காது. ஆனால் நம்ம 60 கிலோமீட்டர் கரையை கடக்கும் போது 70 கிலோமீட்டர் வரைக்கும் தரைக்காற்றின் வேகம் செல்லும். தொடர்ந்து மழை பதிவாகும் போது மரக்கிளைகள் முறிவதும் மரங்கள் ஆங்காங்கே சாய்வதும் ஏற்படலாம். ஆனால் பெரிதாக ஒரு பெரிய கஜா போன்றோ தானே வர்தா போன்ற பெரிய பாதிப்பை காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது. சாதாரணமாக ஒரு புயல் கரையை கடக்கும் போது ஏற்படக்கூடிய பாதிப்பு தான். மழைப்பொழிவை பொறுத்தளவுக்கு நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது அநேக இடங்கள்ல. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மழைப்பொழிவு குறுகிய நேரத்துல 2-3 மணி நேரத்துல பதிவாகும் போது தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவது, தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள்ள தண்ணீர் புகுவது, அதே போல போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து இடையூறு ஏற்படுவது, இது போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். இவை அனைத்துமே டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் அளவிற்கு தான் இருக்கும். மிக்ஜம் புயல் போன்ற ஒரு பெரும் பாதிப்பை சென்னைக்கு ஏற்படுத்தி விடாது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை, சற்று எச்சரிக்கை தேவை. அதான் மக்களுக்கும் இறுதியாக மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு வானிலை ஆய்வாளராக நீங்க இருக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன? இது மாதிரி இருந்தா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம், எதை சொல்றீங்க? அரசு துறையில சற்று இந்த புயல் குறித்தான மாறுபட்ட தகவல்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது புயல் தற்போதைய நிலையில வானிலை காரணிகளும் மிக சவாலாக இருக்கு. பல்வேறு வானிலை காரணிகளும் இந்த புயலை சற்று அதன் தாக்கத்தை ஏற்படுத்துவதன் காரணமா இதை கணிக்கிறதுலையும் சற்று மாறுதல்கள் ஏற்படுது. இந்த சூழல்ல நம்ம முன்னெச்சரிக்கையா இருப்பதுதான் நல்லது எதற்குமே. அப்படி பார்க்கும்போது குறுகிய நேரத்துல தீவிர மழைக்கு அரசு முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளலாம். மக்களை பொறுத்த அளவுக்கு பெரிதாக பதற்றப்படவோ ஒரு அனர்த்தமான சூழலுக்கோ செல்ல தேவையில்லை. உங்களுக்கு இயல்பாக அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே கிடைக்கும். மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுல மொத்தத்தையும் வாங்கி வச்சுக்கிறது, எல்லாத்தையுமே ரொம்ப பேக் பண்ணி இருக்கிறதுன்ற மாதிரி மாறிடுறாங்க மனதளவுல. அதனால எப்படி இருக்கணும்னு கேட்கிறேன். அந்த அளவிற்கு பதட்டப்பட தேவையில்லை. இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொடர்ந்து மழை பதிவாகும் போது வெளியில் செல்ல முடியாது, வெளியில் செல்லும் பயணங்களை கொஞ்சம் ரத்து பண்ணிட்டு வீடுகள்ல இருக்கலாம். 29, 30 ஆகிய தேதிகள்ல தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்கலாம். தேவையான பொருட்களை இந்த 2 நாட்களுக்கு தேவையானதை இன்றைய தினமே வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவுதான். இது பதற்றப்பட வேண்டிய சூழல் இல்ல, சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நிச்சயமா எங்களுக்காக ஒரு வருகனையும் கத்துக்கிறதுக்கு மிக்க நன்றி அமைச்சர். நன்றி.